திருவாங்கூர் சமஸ்தானத்துல காட்டு இலாங்கா துறையில ஒரு எழுத்தராக பணிபுரிந்தவர். ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய நண்பர்கள் செங்கோட்டை தென்காசி பகுதியில் இருந்தவங்க எல்லாம் திலகரோட செய்தி 1905 அவர் கைதாகி ஜெயிலில் இருக்கும்போது அவர் அங்கிருந்து எழுதின செய்தி, அரவிந்தரோட செய்திகள், இந்த பிரசுரங்கள் எல்லாம் அவங்களுக்கு வருகின்ற பொழுது அந்த சிறுவர்களுக்கு படித்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை பண்ணிக்கிட்டவர். அவ்வளவுதான். நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தன்னுடைய சக நண்பர்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருந்த நண்பர் அந்த கூட்டத்தோட சேர்த்து ஒரு உற்சாகம் பெற்றவர் வாஞ்சிநாதன். அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஓட்டப்படாரம் பிள்ளை அவர்கள், சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கும் 2 ஆயுள் கொடுத்தாங்க. தீவாந்திர தண்டனை முதலாக சுதந்திர வரலாற்றுல 2 ஆயுள் கிடைக்க முதல் நபர் அவர் தான். அப்புறம் தான் வீர சாவர்கர் நிறைய பேருக்குலாம் கிடைச்சது. 1942 வெள்ளையில வெளியேறு போராட்டத்தில் திருச்செந்தூருடைய ஏஜே பெஞ்சமின் ஒருத்தருக்கு 100 ஆண்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தேவகோட்டையில் இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் சின்னத்துறையினர், அவருக்கும் 100 ஆண்டு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா முதலாக 2 ஆயுள் கொடுத்தது சிதம்பரம் பிள்ளை தான். அந்த விசேஷ கோர்ட்ல தண்டனை கொடுத்த உடனே அவருடைய தம்பி மீனாட்சி பிள்ளை அண்ணனுக்கு 2 தண்டனை அண்ணா, அவ்வளவுதான். அவருக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. வறுமை கொழுந்தனார், அந்த அம்மா மீனாட்சி அம்மாவுடைய கொழுந்தனார் மென்டல் ஆயிட்டார். வாவுசியோட தம்பி, ஆதாரம் இல்ல, உழைப்புக்கு வழியில, சாப்பிடுறதுக்கு கஷ்டம், கொண்டு போயிட்டாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஜி சொன்னால கண்ணனூர் செய்யும் போல கோயம்புத்தூர் போட்டாங்க, கண்ணனூர் போட்டாங்க, கல்லுடைக்க விட்டாங்க, கையெல்லாம் பொத்து போச்சு. உடனே சக கைதிகள் எல்லாம் சொன்னாங்க, அவருக்கு தெரியும் பிள்ளை அவருடைய குடும்பம் எப்படி, எவ்வளவு பாரம்பரியமான குடும்பம், எவ்வளவு செல்வந்தர், அவரை போய் கல்லுடைக்க விட்டு கையெல்லாம் புண்ணாகி போயிட்டு, ஐயா அவர் கல்லுடைக்க விடாதீங்க அப்படின்னு சக கைதிகள் சொல்லும் போது அவங்களுக்கு அடி வரும். உடனே அந்த அதிகாரி சொன்னா, ஜெயில் அதிகாரி இருக்கிற ஒரு வெள்ளையன் சொன்னா, கல்லுதான கைதான போது, சரி பரவாயில்ல நான் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டு. எவ்வளவு திமிரு, கையை கல்லு உடைச்சா கை பொத்து போச்சு, செக்குலுக்கு விட்டா ஒரு நாளைக்கு 25 பவுண்ட் என்ன எடுக்கணும். இப்படி கொடுமைப்படுத்துற செய்திகள் வெளியில தெரியுது. அவர் 2 ஆயுள் கிடைச்சதுன்னே அந்த தேசபக்தர்களுக்கு எல்லாம் பயங்கர கோபி ஆஷ் என்ற கிறிஸ்தவன் வெறியன், மதவெறியன், இந்த தேசபக்தர்கள் மீது அளப்பரிய ஆத்திரம் கொண்டவன். அதுக்கு பிறகு இங்க ரொம்ப கட்டவிழ்த்து விடுறான் அக்கிரமத்தை. இந்த பகுதியில, அதாவது திருநெல்வேலி அந்த பகுதியில எப்படி எழுச்சி பெற்று கூட்டம் வந்ததோ, தூத்துக்குடி, ஓட்டப்படாத பகுதியெல்லாம் தண்ட வரி, எக்ஸ்ட்ரா வரி, நீங்க அட்டுவணை பண்ணீங்களா, அரசாங்கம் ஏற்றீங்கல்ல, வரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிகமான வரி வசூல் பண்ணி இருக்கிறான். இந்த செய்தியெல்லாம் கிடைச்ச உடனே தான் இயல்பாவே சுயம்பாவே வாங்கி போகணும். அந்த நேரத்துலதான் அபினவ் பாரத்தினுடைய ஒரு கிளையாக பாரத மாதா சங்கம் உருவானது. நீலகண்ட பிரம்மச்சாரி, அது ஒரு தனி வரலாறு. அவங்கெல்லாம் அவரையும் அலிப்பூர் ஜெயில வச்சிருந்தாங்க, வெளிமாநிலத்தில் வச்சிருந்தாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி எருப்பூருங்கிறது சீர்காழி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கிறவர் அவருக்கு வாய்ப்புண்டு சட்டம். எப்படி சுதந்திர காலத்தில் 40கள் தேவர்கள், பசுமன் தேவருக்கு வாய்ப்புண்டு சட்டம் கொடுத்தாங்க, அது மாதிரி இந்த விருக்கு வாய்ப்புண்டு சட்டம். பேசக்கூடாது, நடந்தே வருவார். வந்து அவரு தான் போய் கடைசியா பாரதியார் எட்டயபுரத்துல பாண்டிச்சேரியில தேடி கண்டுபிடிச்சு போய் பார்க்கும்போதுதான், நீலகண்டமா என்ன ஏதுன்னு நம்ம சாப்பிட்டு 4 நாள் ஆச்சப்பா பசி. அப்பதான் அவர் பாட்டு தான், தனி ஒருவனுக்கு உணவில் ஏறி ஜகத்தினை அனைத்துன்னு பாட்டார். எதுக்காக கஷ்டப்பட்டார், வீட்டுல எல்லாத்தையும் விட்டுட்டு. அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் தான் இந்த பகுதியில, தென்காசி பகுதியில, தூத்துக்குடி பகுதியில இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் உருவாக்குனார். அந்த பாரத் மாதா சங்கம், அதாவது வெளியில் அறியப்பட்டது அபினவ் பாரத், அதுல சேர்ந்தவங்க தான் இந்த வாஞ்சி. இப்ப வாஞ்சிக்கு ஒரு வெறி என்னன்னா, நம்மளுடைய பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. பிள்ளை அப்படின்னு சொல்லி, அப்ப பிள்ளை அப்படின்னா சிதம்பரம் பிள்ளை தான், தேவர்னா பசுமன் தேவர் தான். அப்படிதான் அந்த காலத்துல பழக்கம் இருந்தது. நம்ம பிள்ளைய இந்த மாதிரி கல்வி செட்டிலுக்கு வச்சுட்டான, இந்த ஆசை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, இவ்வளவு பேரை சுட்டான, அவனை விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கனல் வந்தது. அவர் யாருக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னா, அவர் மைத்துனர் சங்கர கிருஷ்ண ஐயர். அவர் தான் வாஞ்சிநாதன் இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணமானவர். கடையநல்லூர், திருநெல்வேலியெல்லாம் குடியிருந்தார் சங்கர கிருஷ்ண ஐயர். அவர் அந்த ஆஸ் கொலை வழக்குல பிரதான எதிரிகள் அவர் வருவார். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்காங்கப்பா, நீ அங்க போ அப்படின்னு அனுப்பி விடுறாங்க.
அங்க போய் தான் அவர் பயிற்சி பெறார். இவரெல்லாம் பல சோதனை வாவேஸ் ஐயர், திருச்சி வரகநேரி சுப்பிரமணிய வெங்கட சுப்பிரமணிய ஐயர், வாவேஸ் ஐயர் இவங்கெல்லாம் அவர் பரிசோதனை பண்ணி அதுக்கு பிறகு இவர் அந்த இயக்கத்தில் சேர்த்து 3 மாசம் லீவ் போட்டார். கொண்டாடிட்டு கூட சொல்லல, இங்க போறேன்னு சொல்லல. 3 மாசம் விடுமுறை லீவு போட்டுட்டு போறாரு. திருமணமாகி ஒரு சில மாதங்கள் ஆனது, 1 வருஷம் கூட ஆகல. பொன்னம்மாள் அந்த அம்மா பேரு வர்றார். கடைசியில திட்டம் போடுறாங்க, வேற யாருக்கும் தெரியாது, சுட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணய்யர் மட்டும் தெரியும், சுந்தர கிருஷ்ணய்யர் பச்சனன் மட்டும்தான் தெரியும். இதே இங்க பல்வேறு பல மாதங்கள் நோட்டா விடுறாங்க. இல்ல சுடுறது பெரிய விஷயம் இல்ல, திட்டம் போடுறாங்க, வேற யாருக்கும் தெரியாது, சுட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணய்யர் மட்டும் தெரியும், சுந்தர கிருஷ்ணய்யர் பச்சனன் மட்டும்தான் தெரியும். இதே இங்க பல்வேறு பல மாதங்கள் நோட்டா விடுறாங்க. இல்ல சுடுறது பெரிய விஷயம் இல்ல, இந்திய வரலாறுல ஒரு அதிகாரி, ஒரு ஆங்கில அதிகாரிய நேருக்கு நேர் சுட்ட முதல் சம்பவம் இதுதான். நம்ம ஊர்ல நம்ம அப்புறம் தான் குதிராம் போஸ் அடிச்சாரு 11ல. அங்க டெல்லியில இருந்து கல்கத்தா வரும்போது அந்த வாரணாசி மேல அந்த கவர்னர் ஜெனரல் மேல அடிச்சாரு ஒரு குதிராம் போஸ். அதுக்கடுத்து ராஸ் பிகாரி போஸ் கல்கத்தாவில் பண்ணாரு. இதெல்லாம் அப்புறமா நடந்த 1920 சாபேக்கர் சகோதரர் கொலை பண்ணாங்க. 30களில் நம்ம பகத்சிங், ராஜ்கோட் இவங்கெல்லாம் ஆயுதம் எடுத்து நேருக்கு சுட்ட அந்த வரலாறுலாம் அப்புறம் 11 முதலாக இந்த மாதிரி ஒரு ஆங்கில அதிகாரி நேருக்கு நேர் சுட்ட வரலாறு நமக்கு கிடைச்ச வரைக்கும் வாஞ்சிநாதன் தான் முதல்ல பண்ணாங்க. அப்போ காத்திருந்து இதுக்காக பிரான்ஸ்ல மேடம் காமா அப்படின்னு இருக்காங்க. அவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க, அவங்க லண்டன்ல இருந்தாங்க, பிரான்ஸ்ல இருந்தாங்க. அவங்க அனுப்பிவிட்ட துப்பாக்கி பிஸ்டல், அப்பவே பிஸ்டல், அதை வச்சு பயிற்சி பண்ணி வாவேஸ் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் பயிற்சி கொடுத்துருக்காரு. பாண்டிச்சேரி கரடி குப்பத்தில் விட வெள்ளவாரி பள்ளத்துல வச்சுதான் பயிற்சி பண்ணியிருக்காங்க. நாகமுத்து அப்படிங்கிறவங்க பயிற்சி கொடுத்துருக்காரு. சூப்பர்வைசர் வந்து வாவேஸ் ஐயர். பயிற்சி எடுக்கிறது யாருமே சொன்னதில்லை. இந்த மூவ்மெண்ட் எப்படி என்னன்னு பார்க்கும்பொழுது இவன் போறான் அப்படின்னு கண்டுபிடிச்சு போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணி 9 மணிக்கே வந்தார். மணியாச்சு. எப்பவுமே அந்த ட்ரெயின் வந்து நின்று தூத்துக்குடி வந்து போட்ல அந்த போட் மெயில் வந்து நீங்க மாறி போட்ல பார்த்துட்டே இருந்தாரு. அவன் ஏசி ரூம்ல இருக்கான். நேர போறார். உள்ள போய் விறுவிறுன்னு போய் நேருக்கு நேர் 3 ரவுண்டு. முதல் ரவுண்டு கொஞ்சம் தப்பி கீழே போட்டு 2வது ரவுண்டு ஆள் அவுட். அந்த அம்மா அவன் மனைவி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ஒரு சிறு கோபம் கொண்ட சிறுத்தையுடைய கண்களை போல இருந்தது. வாஞ்சிநாதன் நிற்கிறான், பயமே இல்லை. அவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த சிவப்பாகி இருந்த அந்த ஒளி கோபம் கொண்ட சிறுத்தையுடைய கண்களை போல இருந்ததுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கான் ஸ்டேட்மெண்ட்ல. அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லறி அடிச்சு வெளியில வந்தான். போலீஸ் மத்தவங்க எல்லாம் சத்தம் கேட்டு வந்தாங்க, இந்த மாதிரி உங்களை கொள்றது நோக்கம் இல்லை, என்னுடைய பிள்ளைய வந்து இது பண்ணா சுதந்திரத்துக்காக மக்களை இது பண்ணா அதனால சுட்டேன், வேற யாரும் சுடணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல, அதனால என்னை பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணிக்கிட்டே போடுறான். அப்புறம் அந்த கழிவறையில போய் சுட்டுக்கிறான். தன்னை தானே சொல்லி சத்தம் கேட்குது. கிட்டக்க அப்புறம் யாருமே போறதுக்கே பயப்படுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் போறாங்க. அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்க, துப்பாக்கிக்காக வேற குண்டு இல்ல, 3 குண்டு இவனுக்கு, 1 குண்டு தனக்கு, அதுக்கு மேல குண்டு இல்ல, துப்பாக்கி இல்ல. அந்த காலி கேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா எவிடன்ஸுக்கு, அதை சொல்லக்கூடிய ஒண்ணு. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட இந்த நாட்டுக்காக பண்ணணும். பின்னாடி என்னன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் பண்ணாங்க. ஆனா என்ன கொடுமை அப்படின்னா, அவருடைய உடலை என்ன பண்ணாங்க, எரிச்சாங்களா, புதைச்சாங்களா, எங்க பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு தெரியாது. உடலை திருநெல்வேலிக்கு பாளையங்கோட்டைக்கு கொண்டு போயிருக்கிற வரைக்கும் தான் செய்தி இருக்கு, அதுவும் கன்ஃபார்மா தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுல என்ன பண்ணா கூட, ஒரு பெரிய கொடூர கொலைகாரம் பண்ணா கூட அதை ஒழுங்கா ஒப்படைக்கிறாங்க. ஆனா வாஞ்சிநாதனுடைய உடல் முறையாக பண்ணப்படல. அந்த அளவுக்கு இந்த நாட்டுல அந்த ஆதிக்கம், வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் இருக்குது. இன்னைக்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு இவருடைய தியாகமே வெளியில தெரியல, பள்ளியோட புத்தகத்தில் இல்ல. வாஞ்சிநாதன் பத்தி சுருக்கமா 2 வரி இருக்கும், அவ்வளவுதான். இவர் என்னென்ன பண்ணி, இவர் பின்னணி என்ன, இவர் எந்த அளவுக்கு மீட்டிங் நடத்தினாங்க, பாண்டிச்சேரியில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, ஏன் பண்ணாங்க, அவர் பின்னணியில் இருந்த நபர்கள் எவ்வளவு பேரு, அந்த தென்காசி மடத்துக்கரையில் இருந்த எவ்வளவு பேர், எத்தனை சமுதாயம், இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட இந்த நாட்டுக்காக பண்ணணும். பின்னாடி என்னன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் பண்ணாங்க. ஆனா என்ன கொடுமை அப்படின்னா, அவருடைய உடலை என்ன பண்ணாங்க, எரிச்சாங்களா, புதைச்சாங்களா, எங்க பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு தெரியாது.
உடலை திருநெல்வேலிக்கு பாளையங்கோட்டைக்கு கொண்டு போயிருக்கிற வரைக்கும் தான் செய்தி இருக்கு, அதுவும் கன்ஃபார்மா தெரியல. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்கேன். நீங்களாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுல என்ன பண்ணா கூட ஒரு இளைஞர் கொடூர கொலைகாரம் பண்ணா கூட அதை ஒழுங்கா ஒப்படைக்கிறாங்க. ஆனா வாஞ்சிநாதனுடைய உடல் முறையாக பண்ணப்படல. அந்த அளவுக்கு இந்த நாட்டுல அந்த ஆதிக்கம், வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் இருக்குது. இன்னைக்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு இவருடைய தியாகமே வெளியில தெரியல, பாலியோட புத்தகத்தில் இல்ல. வாஞ்சிநாதன் பத்தி சுருக்கமா 2 வரி இருக்கும், அவ்வளவுதான். இவர் என்னென்ன பண்ணி, இவர் பின்னணி என்ன, இவர் எந்த அளவுக்கு மீட்டிங் நடத்தினாங்க, பாண்டிச்சேரியில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, ஏன் பண்ணாங்க, அவர் பின்னணியில நபர்கள் எவ்வளவு பேரு, அந்த தென்காசி மடத்துக்கரையில் இருந்த எவ்வளவு பேர், எத்தனை சமுதாயம், இந்த மாடசாமி பிள்ளை ஓட்டப்படாதத்தை சேர்ந்தவர், அவர் பிடிக்க முடியாது கடைசி வரை. மாடசாமி எஸ்கேப் ஆயிட்டார், அவர் கடைசி வரை பிடிக்க முடியும். அப்புறம் என்னன்னு தெரியல வரலாறு. இந்த அளவுக்கு இருந்ததுல வாஞ்சிநாதனுடைய நினைவை நாம போற்றோம்னா, சமுதாயத்துக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது தன்னை மறந்து இந்த நாட்டுக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும், அதுதான் அவர் சொல்ற செய்தி. இவனை ஒழிச்சாதான் சுதந்திரம் கிடைக்கும், இவங்களுக்கு அவன் மேல பதிலடி கொடுக்கணும். இவன்கிட்ட மயிலே இறங்க கூடாது, வெள்ளக்காரனுக்கு அவனுடைய போக்குல தான் பதில் கொடுக்கணுங்கிறத பண்ணி, தன்னுடைய உயிர் போயிடும்னு தெரிஞ்சு, நமக்கு என்னென்ன கஷ்டம் வரும்னு தெரிஞ்சு, வாழ்க்கையினுடைய தொடக்கத்துல இருந்த அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் பாவம், இது அவங்க தியாகம் மிக பெருசு. கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை கவனிக்க ஆள் கிடையாது. திருவள்ளிக்கணிலையும் மயிலாப்பூர்லயும் பயிற்று வேலை செஞ்சு சார்ந்தாங்கன்னு செய்தி வந்தது. அவங்களுக்கு அந்த தேவர் உதவி பண்ணியிருக்காரு, பசும்பொன் தேவர். அவர் சாகிற வரைக்கும் வருஷம் இந்த அம்மாவை போய் பார்த்து புடவை துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து வருவார். அந்த ஒரு செலவு அந்த காலத்துல வேற அரசாங்கம் கொடுக்கல, சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் கொடுக்கல, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கொடுக்கல. அதுக்கு பிறகு அரசாங்கம் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அந்த அம்மா ரோசக்காரி இல்லையா, செத்து போயிட்டேன். இந்த இதுதான் நம்ம நாட்டுல உண்மையான சுதந்திர வீரர்களுக்கு கிடைத்த ஒரு மரியாதை. இப்ப நாம தேசபக்தர்கள், நாட்டுக்காக உயிர் நீத்தவர்களுடைய தியாகத்தை போற்றுறது புகழ்றது எல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தா கூட, தேசத்திற்காக ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது சர்வபரி தியாகம் செய்ய தயார் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு வரணும் அப்படிங்கிற செய்தி தான் வாஞ்சிநாதனுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியோடு, அவருடைய புகழ் இந்த பாரத நாடு பாரத அன்னை இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்குங்கிறத சொல்லி, எல்லாம் உள்ள இறைவன் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்றதுக்கு நமக்கு சக்தியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை.